திருவள்ளூர் மாவட்டத்தில் சிறுமி வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் கிட்டத்தட்ட 700 போலீசார் பல்வேறு தனிப்படைகள் அமைத்து தேடி கைது செய்யப்பட்ட ராஜு விஸ்வகர்மாவை வழக்கறிஞர்கள் தற்போது தாக்க முயற்சி செய்த அந்த காட்சிகள் தான் இவை. போலீஸ் காவல் என நீதிமன்றம் உத்தரவிட்டதை தொடர்ந்து வெளியே அழைத்து வரப்பட்ட ராஜு விஸ்வகர்மாவை வழக்கறிஞர்கள் சேர்ந்து தாக்க முற்பட்டார்கள். சின்னஞ்சிறு சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த அந்த கோபம் அடங்காமல் வழக்கறிஞர்கள் இத்தகைய செயலில் ஈடுபட்டார்கள். அதனை காவல்துறையினர் தடுத்து கைதியை விசாரணைக்காக அழைத்துச் செல்லும் காட்சிகள் இவை. இது குறித்து நமது குமுதம் செய்தியாளர் சுதாகர் தரும் உடனடி தகவல்களை கேட்கலாம். அதாவது சின்னஞ்சிறு சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் ராஜு விஸ்வகர்மாவை கைது செய்து கிட்டத்தட்ட 700 போலீசார் பல்வேறு தனிப்படைகள் அமைத்து கைது செய்த போது தற்போது அவர் போலீஸ் காவலில் அழைத்து வரப்படும் போது வழக்கறிஞர்கள் சேர்ந்து தாக்க முயற்சி செய்தார்கள் என்று செய்தி வந்திருக்கிறது. உங்கள் தரப்பு செய்தியை தரலாம் நீங்கள், உங்களுக்கான நேரம். வணக்கம் மோகன்ராஜ். கும்மிடிப்பூண்டி அடுத்த ஆரம்பாக்கம் பகுதியில் கடந்த 12ஆம் தேதி 8 வயது பள்ளி சிறுமியை தூக்கிச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்த விவகாரத்தில் குற்றவாளியை தீவிரமாக தேடி வந்த போலீசார் 13 நாட்களுக்கு பிறகு ஆந்திரா மாநிலம் சூலூர்பேட்டை ரயில் நிலையத்தில் அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த ராஜீவ் விஸ்வகர்மா என்ற குற்றவாளியை சுற்றி வளைத்து போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த நிலையில் கும்மிடிப்பூண்டி போலீசார் குற்றவாளியான விஸ்வகர்மாவை கஸ்டடியில் எடுத்து விசாரிக்க நேற்று போஸ்கோ நீதிமன்றத்தில் மனு அளித்திருந்தனர். இந்த மனு மீதான விசாரணை இன்று நீதிபதி முன்பு விசாரணைக்கு வந்தது. இதனால் புழல் சிறையில் அடைக்கப்பட்ட ராஜீவ் விஸ்வகர்மாவை பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் இன்று திருவள்ளூர் போஸ்கோ நீதிமன்ற சிறப்பு நீதிமன்ற நீதிபதி உமா மகேஸ்வர் முன்பாக ஆஜர்படுத்துவதற்காக அழைத்து வந்தனர். இதனால் நீதிமன்றம் முன்பாக துப்பாக்கி ஏந்திய பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. மேலும் கும்மிடிப்பூண்டி போலீசார் குற்றவாளியை 7 நாட்களுக்கு கஸ்டடியில் எடுத்து விசாரிக்க கேட்ட நிலையில் நீதிபதி 4 நாட்கள் மட்டுமே விசாரிக்க அனுமதி வழங்கியிருக்கிறது. மேலும் விசாரணை முடிந்து பின்னர் மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தவும் நீதிபதி உமா மகேஸ்வரி உத்தரவிட்டிருக்காங்க. இந்த நிலையில் கும்மிடிப்பூண்டி போலீசார் விசாரணைக்காக அழைத்து சென்ற போது அங்கு வந்த வழக்கறிஞர்கள் திடீரென குற்றவாளியை சூழ்ந்து கொண்டு தாக்க முயன்றதால் அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. மோகன்ராஜ். சுதாகர், உங்கள் தெளிவான விரிவான தகவல்களுக்கு நன்றி.